Hi guys, welcome to Ashwin Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி பிளே டைம் சாப்டர் 3 பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். வாங்க இப்போ இந்த சைடு தானே இதில் முடிச்சோம். எந்திரி அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க guys. எந்திரி அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. இந்த சைடு போகணும்னு தெரியல. சரி வாங்க இந்த சைடே போவோம். போடா எந்த சைடு வர போகணும்னு தெரியல guys. ஏதோ பேக் ரூம்ஸில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது guys. சுற்றி விளையாடுத்து வர மாதிரியே இருக்குது. இந்த சைடு போக சரி வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. அடுத்து ரைட்டு போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இங்கே வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அது பார்க்குறப்ப அந்த பேக் ரூம்ஸ் மாதிரி தான் கைஸ் இருக்குது. பேக் ரூம்ஸ்ன்ற பாருங்கள் ஏதோ மேஸ் மாதிரி இருக்குது கைஸ். தெரியல சரி வாங்க அது பாட்டுக்கு போகுது, நாமளும் அப்படியே போவோம் கைஸ். இங்கே ஒரு டிவி இருக்கும் தானே. ஆமாம் நம்ம இன்ட்ரோ போடல. இருங்க இது கதவு சாத்தோம், அதுக்கு சாத்தான்னு பார்க்கலாம். சாத்தலையே கைஸ். இப்போ அது எப்போ சாத்தோம்? இந்த கேசட் எப்படி எடுக்கிறது? அதுக்கிட்ட எட்ரா நான் வயசு எடுக்க மாட்டேங்கிறான். குனிஞ்சாச்சு பண்ணணுமா? எடுக்க மாட்டேங்கிறானே காய்ஸ். என்ன பண்ணணும் இப்போ தெரியல காய்ஸ். இல்லைங்க ஏறி மிதித்து பார்த்துட்டேன். அதை கிளிக் பண்ண பிறகு தான் காய்ஸ் வருது. இருங்க இன்னும் தெரியாது. இப்படி தான் இருக்கும் போல் காய்ஸ். இன்னும் தெரியாது காய்ஸ். சரி வாங்க. ஓ ஸ்டாப் பண்ணணுமா கைஸ்? இங்கே போய் போட்டோன்னே அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கைஸ். போட்டோன்னே க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி நம்ம இப்போ இன்ட்ரோ போடுவோம். போடுறா இன்ட்ரோவை. ஓகே காய்ஸ், டிவியில் என்னமோ சொல்கிறானுங்க, ஏதோ சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம தேவையில்லை. இப்போ ஹக்கி ஓக்கி வந்து நம்மளை துரத்தும். அது வரைக்கும் நான் வேணால் அது ஸ்கிப் பண்ணிட்டா காய்ஸ். சும்மா பேசிக்கிட்டு இருக்கானு வளன்ட்டு, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் காய்ஸ். காய்ஸ் டிவியில் வந்து வரும்னு சொன்னல காய்ஸ். முன்னாடி ஒரு மூஞ்ச பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குது சைக்கோத்தனமாக அப்படியே இப்படி சிரிக்குது கைஸ். டிவிலேருந்து வருது கைஸ், அப்படியே பாருங்க கைஸ். ஏதோ ஹாலோகிராம்லேருந்து அப்படியே டிவிலேருந்து வருது. அப்படியே எப்படி சொல்ல வெளியே வர வரைக்கும் அப்படியே அந்த ஹாலோகிராம்லேருந்து வர மாதிரி இருக்குது கைஸ். எப்படி சொல்ல ஹாலோகிராம் மாதிரி அப்படி இருக்குது கைஸ். எப்போ செம்ம பெருசாக இருக்கே கைஸ். அப்படியே வரலாம் ஹைட்டு. நிஜமான ஹக்கி ஓக்கிக்கெலாம் இவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். வரல் கை கால் எல்லாமே இவ்வளோ ஹைட்டாகவும் இருக்காது கைஸ். ஓ மை காஷ், இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல கைஸ். ஒருத்தர் லோட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. அது லோடாகி இப்போ திரும்ப வருமா என்னன்னு தெரில. ஓ எந்திரிச்சிட்டோமா காய்ஸ். தூக்கத்துலேருந்து சூப்பராக எந்திரிச்சிட்டு வந்திருக்கோம். கனவு சமயம் வந்துச்சுல காய்ஸ். அதில் பார்க்குறப்ப பிரைட்னஸ் நம்ம அதிகமாக வச்சுருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வராது போல் காய்ஸ். பிரைட்னஸ் அவங்களே கொடுக்குற சைஸில் தான் வரும் போல். நம்ம பிரைட்னஸ் வச்சதெல்லாம் அது பொறுமையாக தான் வரும் போல் காய்ஸ். நம்ம பிரைட்னஸ் அந்த மாதிரி வராது போல். சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு ஒரு மாஸ்க் இருக்கும், அதை எடுக்கணும் வாங்கும். ஓகே காய்ஸ் வாங்க. அந்த இருக்குன்ற பாருங்க, இங்கே இருக்கும், மாற்றி சொல்லிட்டேன். சரி வாங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுமா கைஸ். அப்போ எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் மாஸ்க்குள்ளது. அங்கே பாருங்க கைஸ், இந்த ரூமுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது போல். அதுக்காக தான் இப்போயே தந்துட்டானுங்க போல். சரி வாங்க கைஸ், இது இழுத்து விட்றா. சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே நொறுங்குது. ஓ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுனாங்களா? லைட்டாக விஷயம் மறைக்குதே கைஸ். இன்னும் கொஞ்சம் அதை நல்லா ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். மேலே பிடிச்சி போகிற மாதிரியும் இருக்குது, கை வைக்கிற மாதிரியும் இருக்குது. எப்படி போகலாமா? வேணாம் கைஸ், அதான் கீழே இருக்குல்ல. ஸ்வாயிங் சூப்பராக இருக்குல்ல கைஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சூப்பர் கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த மாஸ்க் வரதாங்க கைஸ் எனக்கு பிடிக்கல. கைஸ் இப்போ ஏதோ இருக்குது இதுக்கும் இழுத்துடுவாங்க கைஸ். அதிலே கை இருந்துச்சு ரத்தத்தால். வாங்க இப்போ போவோம். இங்கே ஏதோ ரூம் இருக்குது. இப்போ பூந்துட்டோம். இப்போ திறந்தாச்சு. வாங்க இப்போ இங்கே போவோம். எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், இதுக்குள்ளே பூந்து போனேன். இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது வாங்க பார்ப்போம் கைஸ். இங்கே தான் ரூமு போகுது தெரியலையே. வாங்க திறந்து பார்ப்போம் கைஸ். இது வந்த ரூம் மாதிரியே இல்லை கைஸ். இது வேறு ரூமு போல் கைஸ். இதுக்கு முன்னாடி வந்தோமா என்ன தெரியலையே கைஸ். தெரியல நம்ம என்ன. வாங்க கைஸ் நம்ம போவோம். என்னடா மேலே போடா. வந்தாச்சு கைஸ். வந்தாச்சுன்ற பாருங்கள், பிடிச்சாச்சு. வாங்க மேலே வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் மாற்றி சொல்லிட்டேன் கைஸ். அது ஏற்கனவே நான் விளாட்றப்ப பார்த்தது, அதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்ன மன்னிச்சிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தது டோருக்கு பாருங்கள் இன்னொரு பேட்ரி. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இருங்க கீழே ஒரு வாட்டர் இருக்குது, போகலாமா?
நம்பி போவோம். அப்புறம் எதுக்கு ஓட்டையை கொடுத்துருக்க போகிறானுங்க. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். காய்ஸ் ஏற்கனவே பத்த மாதிரி இல்லை, தெரியல காய்ஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது, பார்ப்போம். ஹே கிசி மிஸ்ஸி காய்ஸ். ஓ மை கோஷ், இதை பார்த்துட்ருக்காங்க கிசி மிஸ்ஸி. எனக்கு தெரிஞ்சு டேபிள்ஸ் படிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கிசி மிஸ்ஸி எத்தனாவது டேபிள்ஸாக இருக்கும் தெரிஞ்சு, ஒரு 3rd டேபிள் 4th டேபிள் படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். கிசி மிஸ்ஸி நல்லா படி கிசி மிஸ்ஸி. நான் வந்து டெஸ்ட் வைப்பேன், சும்மா சொல்லிட்டு போவாங்க கைஸ். எதை பார்த்து படிக்கலாம் நமக்கு தெரியாது, சும்மா தோணுச்சுன்னு சொல்லி விட்டேன். வாங்க இப்போ பேட்ரி வைப்போம். வச்சாச்சு. இப்போ இங்கே பட்டன் அமுங்கணும்னு நினைக்கிறேன், அமுக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியவில்லை, எங்கே போகணும் எதுவும் தெரியாது கைஸ், ஒன்றும் தெரியாது நமக்கு. வாங்க போவோம். ஓகே, மேலே வந்திருக்கோம். இங்கே ஏதோ கார் இருக்குது, சும்மா ஸ்வாயிங்னு இழுத்துட்றா, ஸ்வாயிங்னு இழுத்து விட்டாச்சு கைஸ். வாங்க இப்போ ஓரமாக போவோம், கீழெல்லாம் நமக்கு தேவையில்லாத வழி. வந்தாச்சு கைஸ் வெளியே. அந்த ரூம் மட்டும் தான் வெளியே வந்திருக்கோம், அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வரலை. இதோ இங்கே இதோ இருக்குது பாருங்க கைஸ். இதை எடுத்து இங்கே மேலே வச்சுக்கணும். ஓ சேவ் ஆகிடுச்சா கைஸ், ஓகே ஓகே. வாங்க போவோம். தப்பான வழி போல் கைஸ். இப்போ இதோ இருக்குது பாருங்க கைஸ். இதை எடுத்து மேலே இருக்கிறதுல நம்ம வைக்கணும். இதோ இந்த இடத்துலேருந்து வைக்கணும் கைஸ். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக எப்படி அந்த மாதிரி வைக்கணும் கைஸ். டக்குன்னு போடா அது கையில் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடும் கைஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம டக்குன்னு வச்சுட்டு, எங்கடா வழி வச்சுச்சோ, எங்கடா போச்சு, எங்கடா இருங்க. அந்த சைடு ஏதோ இருக்குது, ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. அதோ இருக்குது கைஸ், ஓப்பனு. ஓகே ஓடுறா, வந்தாச்சு கைஸ். கரெக்டாக நம்ம வந்த பிறகு க்ளோஸ் ஆகுது கைஸ். அவ்வளோ பயம், நம்ம வந்த பிறகு தான் க்ளோஸ் ஆகுது. அவ்வளோ சீன்லாம் இல்லை கைஸ். அது ஏன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கலாங்க கைஸ், அவ்வளோதான், திரும்ப க்ளோஸ் ஆகிருக்கும் கைஸ். இது கைஸ் இதோ இப்போ இது பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். இப்படி நேராக வந்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுவீங்க கைஸ். வந்துட்டு அது கிட்ட போனால் தான் திரும்பும். நம்ம வந்து இங்கே நின்று எடுத்துட்டா அது திரும்பாது, நம்ம போகிற இடத்துலாம் திரும்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தூரத்துலேருந்து எடுத்துடலாம். ஓ இங்கே இருக்குது பாருங்க கைஸ். இது வழியாக நம்ம அப்படியே பூந்து போகலாம், வெண்ட் வழியாக. ஓகே ஓகே கைஸ், கீழே விழுவோம். எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா கேம்லேயும் நிறைய பேர் டவுட் இருக்கும், இந்த மாதிரி சவுட்டுலாம் இவ்வளோ ஹைட்டில் இருந்து குதிச்சோம்ல கைஸ். இவனுக்கு காலுன்றது இருக்குதா இல்லையா, அவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறான். அப்படியே நேரத்துக்கு காலெலாம் உடஞ்சி இருக்கணுமே கைஸ். அந்த ஹைட்லேருந்து சாப்டர் 2 குதிச்சது எப்படி கால் உடையாமல் மிஸ் ஆகிருக்குமோ தெரில. சரி வாங்க இப்போ நம்ம போவோம். இங்கே ஒயர் இருக்குது. இந்த பேட்ரி எதுக்கு கைஸ், இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் போல கைஸ், இந்த தெரியல. சரி வாங்க இந்த சைடு போவோம் கைஸ். இது அதே ரூம் மாதிரி இல்லை கைஸ், இது வேறு ரூமு போல் கைஸ், இது வேறு ரூமு கைஸ். சரி வாங்க ஒரு பட்டனில் ஒரு கிளிக்கு போடுவோம். இருங்க கரண்ட் வந்திருக்கு, ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ காய்ஸ் இதை எடுத்துக்கணும், இந்த கரண்ட்டை எடுத்துகிட்டு இதை சைடில் வைக்கணும் காய்ஸ். வச்சுட்டு அங்கே தெரியல காய்ஸ், அதை எடுத்துட்டோமா காய்ஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு இதோ இங்கே இருக்கும் பாருங்கள் காய்ஸ், இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வாங்க திரும்ப போகணும், நேராக போகணும் காய்ஸ். இப்போ வச்ச இடத்துலேருந்து எடுக்கணும். எங்கடா இதோ இருக்குது காய்ஸ், வாங்க போவோம். டக்குன்னு போகணும் காய்ஸ், இல்லைனா அது அப்புறம் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் திறந்துட்டு இதுக்கப்புறம் லைட்டு எரிஞ்சால் தான் ஆஃப் ஆகும் இல்லை கைஸ். இது ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லை கைஸ், லைட்டாக ஒரு செகண்டு பயந்துட்டேன். நத்திங் கோசஸ் பிளான் வந்து சக்கர்ஸ் டு வேர்ல்ட். என்ன சொன்னேன்னா மாதராஜ் சொல்லுவார் கைஸ், இந்த உலகத்தில் நம்ம பிளான் பண்ண எதுவும் நடக்காது. மேலே எதுவுமே இல்லை கைஸ், எப்படி கட்டி இருந்ததாச்சும் ஆகிருக்குமா, எப்படி வந்திருக்கும், எப்படி அது மேலே இருந்து கீழே வந்திருக்கும் தெரியலையே. சரி வாங்க நமக்கு என்ன லாஜிக்லாம் இருங்க. இங்கே எதுவும் இல்லை கைஸ், இங்கே எதுவும் இல்லை. அப்போ இந்த சைடு தான் போகணும் போல் கைஸ், இந்த சைடு தான். ஓகே வாங்க போவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது இருங்க. அது என்ன கைஸ், ஹேண்ட் பாரில் வச்சா தான் போகிற மாதிரி இருக்குது. ஹேண்ட் பார்ன்ற பாருங்க கைஸ், அந்த கை பிடிக்காது பேர் ஒரு தரலையே கைஸ். அதை வச்சா தான் அதில் கை வச்சா தான் போக முடியும், சும்மா தொட்டாலும் போகாதா கைஸ். என்ன கைஸ் இது இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல கைஸ். வாங்க நம்ம போவோம். உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது, உனக்கு பிடிச்சா என்னடா நீ விளையாடுறது தான்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நானே ஒழுங்காக விளையாட மாட்டேன் கைஸ், சும்மா யூடியூப்பில் பார்த்து வந்து டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு வந்து முடிஞ்சளவுக்கு விளாட்றேன். நானே ஒரு டுட்டோரியல் பார்த்து தான் விளாட்றீங்க. நீங்கள் விளையாட தெரியாதவங்க என்னை பார்த்து விளாட்றீங்கன்னு தெரியும், ஆனால் சில பேர்லாம் என்னை பார்க்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். எனக்கு தோணுச்சு மோஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறது வியூஸ்லாம் கம்மியாக தான் வருது, இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போடுறேன் கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. வாங்கோ இப்போ இதையும் அமுக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போய்க்கணும். இப்போ இதில் நம்ம வெளியே போய்ட்டோம்னு நினைக்கிறேன், இப்படி தான் போல் தெரியலையே.
இருங்க. ஆமாம் கைஸ், இப்போ வந்து நம்ம வெளியே போய்ட்டோம். இந்த சைடு ஒரு டோர் இருக்கும் பாருங்கள் கைஸ். இதுக்குள்ளே நம்ம ப்ளூ கலர் ஹேண்டை வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே போகணும். ஓ கைஸ், இங்கே ஒரு சின்ன பசில் கைஸ், அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மீடியமான பசில் கைஸ். இருங்க, லைட்டாக தெரியாமல் நான் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருப்பேன். அது பண்ண பிறகு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க இந்த சைடு இதோ அங்கே சின்னது தது பாருங்கள் கைஸ். இதை நம்ம இந்த சைடு திருப்பிக்கணும் கைஸ். கையட்ரா. ஓகே கைஸ், இப்போ இதில் நம்ம வச்சு ஏம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த சைடில் இருக்க பாருங்கள் லிவர், இதை பிடிச்சி அதில் கீழே தொட்டுட்டா ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்போ குனிஞ்சு போயிட்டு இருங்க காமிக்கிறேன். இப்போ அந்த லிவரை ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி சொல்ல அந்த ஆஃப் பண்ணி விட்றணும் கைஸ் அந்த கைக்குள்ளதை. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த பெரிய இதுக்கு சைடு தள்ளி விடணும் கைஸ். தள்ளி விடணுன்ற பாருங்கள், திருப்பி விடணும் இந்த சைடு இருங்க. சரி, இந்த சைடு இப்படி சுற்றி விடுவோம். ஓகே, திருப்பிடா. ஓகே கைஸ், இது செட் ஆகும். இப்போ அதையும் திருப்பி விட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே, திருப்பிடா. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே போய் பார்த்துருவோம், வாங்க பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது கைஸ், கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இழுக்கணும் கைஸ், லிவரை பிடிச்சி இழுக்கணும். இருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். கரெக்டாக இல்லை பாருங்கள் கைஸ், இது கரெக்டாக ஏம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இருங்க. ஓகே கைஸ், ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ அதை பிடிச்சி இழுத்தவங்க கைஸ், இல்லைனா அது வந்து மேலே வந்துடும். இப்போ இந்த லிவரை இழுக்கணும். இருங்க, இதை இழுத்து விடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இழுத்தோன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இழுத்துக்கலாம், அப்படியே ஓப்பன் ஆகுது பாருங்கள், மேலே வருது பாருங்கள். அடுத்து இந்த லைன் கட் ஆகிடும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா கைஸ், இப்போ வாங்க இந்த இடத்துக்கு போவோம். இந்த இடம் தான் கைஸ். நான் இப்படியே வந்துட்டு அது லெஃப்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரைட் எடுக்கணும் கைஸ். எடுத்துகிட்டு நேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வராது கைஸ். நம்ம லெஃப்ட்டு தான் எடுக்கணும். வாங்க லெஃப்ட் எடுத்துருவோம். சேவ் ஆகுதா கைஸ்? கைஸ் பட்டன் இருக்குது. லெஃப்டா கைஸ்? ஓகே 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 வாங்க பட்டன் நமக்கும். என்ன கைஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு? என்ன மேஜிக்கல் மிராக்கல்னு தெரியல கைஸ், நம்ம ஹெல்ப் பண்ணது. சரி வாங்க இந்த சைடு போகிறது. இந்த டோர் ஓப்பனில் இருக்கா? இல்லை கைஸ், லாக் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் நம்ம அந்த சைடு தான் போகணும் போல். இருங்க, இது வந்த வழியா கைஸ்? நான் கூட வேறு வழின்னு நினச்சேன். வேறு எதுவும் வழியும் இல்லை, நம்ம இது வழியாக தான் போகணும் போல் கைஸ். வேறு எதுவும் இல்லையா? இல்லை போல் கைஸ். வாங்க கைஸ், இது வந்த வழி மாதிரியே இல்லை. இவனுங்க வேணா என்ன கைஸ், ஆனால் அந்த லோடிங்னு போட்டிருக்காங்க. சாப்டர் 3ல் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த லோடிங் தான் கைஸ். வெளியே வந்துட்டோமா கைஸ்? சூப்பர், வந்துட்டோம். இருங்க, இப்போ கிசி வரும். இதில் நம்ம கடைசியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது எடுக்கிற முன்னாடி இப்போ க்ளோஸில் இருக்க. சரி வாங்க, இங்கேருந்து சைட்லேருந்து ஜம்ப் போட்டு போக முடியுதானு பார்ப்போம் கைஸ். நான் அந்த சைடு தான் கைஸ் ஜம்ப் பண்ணேன். இப்போ கிசி எப்படி வருது கைஸ்? இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம பிரைட்னஸ் தானே வச்சுருந்தோம். எப்படி இந்த மாதிரி கைஸ் ஆயிடுச்சு? அவன் எதுவும் செய்யல தப்பா அப்படின்னு பாப்பி சொல்லுது கைஸ். பாப்பி வந்து நான் அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு பாப்பி சொல்லுது கைஸ். கடைசியில் நம்மளை கோர்த்து விட்டுட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் அவளை கொஞ்சம் எப்படி சொல்ல டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லுது கைஸ் பாப்பி. இல்லாமல் ஓடி உனக்கு ஹெல்ப் பண்ணது சந்தோஷம் கைஸ். ஓடி அப்போ பாப்பியும் கால் பண்ணியிருக்கு போல் கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ பிரைட்னஸ் ஏறிடும் கைஸ். அது அப்படியே அனிமேஷன் அந்த கட்சின் அப்போ மட்டும் அப்படியே பிரைட்னஸ்ஸு ரொம்ப குறைஞ்சிடும் போல் கைஸ். வாங்க, நீ ரொம்ப தூரம் வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவை, எங்கள் கூட வா அப்படின்னு பாப்பி சொல்லுது கைஸ். வாங்க போவோம். ஓகே, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது போல் கைஸ், பாப்பி தான் பண்ணுவோம் கைஸ். இப்போ நோட்டீஸ் பண்ணுறேன், அதில் பாப்பி ஃப்ளவர் இருக்குது கைஸ். ஒரு ஃப்ளவரு, அது எப்படி சொல்ல, அதில் மூலமாக தான் கேட்னப்போட ரெட் ஸ்மோக்லாம் வந்திருக்கும். அது இல்லாமல் பாப்பி பேர், அதனால தான் அந்த வெளியே கூட ஒரு பாப்பி ஃப்ளவர் இருக்கும்ல கைஸ், அது பாப்பி சிம்பிள் பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வெளியும் பாப்பி ஃப்ளவர் தான் இருக்குது, பாப்பி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயே ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தெரியலையா கைஸ்? எனக்கு தெரிஞ்சுது, என்னடா வளரன்னு நினச்சிக்காதீங்க, தோணிச்சு சொன்னேன். சரி வாங்க, என்னோட க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே பாரு, என்னோட எனிமி இல்லை அப்படின்னு பாப்பி சொல்லுது கைஸ். ஏன்னா என்னால் உன்னை லீவு இடத்த விட்டு போக விட முடியல, ஏன்னா இங்கே நிறைய பெருசாக நடந்துகிட்ருக்கு எங்களை விட அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவை, நீ நம்மளால் ரிவெஞ்ச் பண்ண முடியும் அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே, யாரெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்க மேலே நல்லா ரிவெஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக வேலை செய்யல, அவங்க வந்து டிசிப்ளிஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ப்ரோட்டோடைப் செய்கிற வேலைலாம் செய்வாங்க. ப்ரோட்டோடைப்பு
சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க போல் கைஸ். அதான் ப்ரோடைப்பு. ஹானர்ஸ்னால் தெரியலையே கைஸ். சரி ஏதோ சொல்லுது. நம்ம என்ன அச்சோ எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். 2.0 அவ்வளோ தூரமாக கைஸ் போகுது இந்த கிராஃபக். கைஸ் என்ன கைஸ் அவ்வளோ தூரம் போகுது அசால்ட்டாக தொட்டுட்டு. இப்போ எதுக்கு கைஸ் நம்ம மேலே வந்தோம்? இப்போ கீழே தானே கைஸ் போகிறோம். இது இப்போ நம்ம கீழே வந்தது. இப்போ நம்ம என்ன கைஸ் லைட்டாக லேக் ஆகுது. இப்போ நம்ம மேலே வந்தது ஒரு இதுக்கும் ப்ரோஜனம் இல்லை கைஸ். அப்படி தானே? ஆனால் இப்போ நம்ம வந்தது வேஸ்ட்டு கைஸ். சும்மா இந்த லிஃப்ட்டில் இது பேசுகிறது கேட்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போல் கைஸ். இருங்க இப்போ இங்கேருந்து அதை கொடுத்து பார்ப்போம் கைஸ். அது வரைக்கும் போகுது கைஸ். அங்கே இப்போ அந்த விண்டோக்கு விட்டு வெளியே போகுது போல் கைஸ். ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் தான் கைஸ் வருது. அந்த நடுவில் உள்ளது நோட் பண்ணிங்கன்னா கைஸ் அப்போ அவ்வளோ தூரம் பெருசாக போகுதுன்னா இதுக்கப்புறம் நமக்கு பஞ்சமே இல்லை கைஸ். எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்துக்கலாம் கைஸ். இந்த மம்மியில் அவங்களுக்கு கை அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அது சைஸுக்கு அதை விட பெருசான்னு தெரியல கைஸ். வாங்க இப்போ திறந்து விடுங்க. இன்னும் வரலையா கைஸ்? இது திறந்து விடு கிசிமிஸ். கேட் நான் போகிறது அப்படின்னா அவன் தான் ஃபைனல் ஆப்ஸ்டகல் அப்படின்னு சொல்லுது. மட்டும் இல்லாமல் நம்மளால் இங்கே இருக்க முடியாது. மட்டும் இல்லாமல் நீ உன்னை சேஃபாக வச்சுக்க. ஓலி உனக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லுது பாப்பி. வாங்க இப்போ போவோம். ஓகே ஒரு ஜம்பை போட்டு குதிச்சு வந்தாச்சு கைஸ். ஓகே இப்போ கீழே போயிட்டு ஓலி நமக்கு கீ தரும்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்து ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்கூல் தான் நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். ஓலி நினச்ச மாதிரி கால் பண்ணுது. இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு கைஸ். ஓகே கீ தர முடியுது கைஸ். கைஸ் மறந்தே போயிட்டாங்க. கேபிள் மாதிரி இருக்கும்ல கைஸ். சைடில் பார்த்தோம்ல சொன்னல கைஸ். அதை நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். சொன்னல கைஸ் சைடில் அது க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இப்போ இதை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும் கைஸ். எப்படின்னா இப்படி கையில் தான் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க போவோம் இப்படி வந்துக்கணும் கைஸ். இப்போ இது இருங்க இது இல்லை கைஸ். இது இல்லை இந்த சைடு போய்க்கலாம். அங்கே போடா கைஸ். இப்போ வந்தாச்சா? இப்போ இந்த சைடு போயிட்டு இது லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். லெஃப்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். இதில் மாட்டிக்கணும் கைஸ். மாட்டிட்டு இப்போ நம்ம கீ எடுத்துகிட்டு இந்த ரூம் விட்டு வெளியே போடுறதுல நம்ம வந்து இந்த பார்ட் 2 முடிச்சிக்கலாம். ஓகேவா கைஸ்? லைட்டாக வளர்கிறாங்க விடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம போவோம். ஸ்கூலா கைஸ்? அடுத்து ஸ்கூலில் பார்த்துக்கலாம். அப்படியே ஓலின்னு தெரியாத மாதிரி கீ கொடுத்துட்டு இப்போ அடுத்து எங்கே இடத்துக்கு போகலாம்? எல்லா இடமே டேஞ்சரஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லுது. ஆனால் அங்கே தாங்க ஸ்கூலில் மிஸ் டிலைட்டு சமையல் கைஸ். அதை நான் பார்ட் 3ல் சொல்கிறேன் கைஸ். அதான் நம்ம பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். அங்கே போவோம். ஸ்கூல்கிட்ட போய் நின்றுட்டு முடிச்சிக்கலாம். ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு பேசணும். பாதி இது முடிச்சுட்டு பாதி சின்ன பசில்ஸை முடிச்சுட்டு முடிக்கலாமா? என்ன பண்ணலாம்? இல்லை கைஸ் இங்கேயே முடிச்சிருவோம். ஓகே கைஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். see you next time. Vai que é no vapor, vai que é no vapor. Ela cheia de calor.